போனதோடையே பட்டாச்சு. அப்புறம் இன்னைக்கு வந்துட்டு முக்கியமான நாள். 365 டேஸ் ஸ்ட்ரைவிங் சேலஞ்சில் இன்னைக்கு டே 75. ஆனால் இப்போ டைம் என்னன்னு பார்த்தோம்னா நைட்டு 12 o'clock ஆகுது. காலையிலேருந்து நிற்க உள்ள ஓட விட்டுட்டானுங்க. இன்னைக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்துச்சு. எல்லாமே 2 ஆர்டர். 5:50க்கு வந்துட்டு சார்ஜ் சுத்தமாக இல்லை. சார்ஜை போட்டு விட்டுட்டு ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் படுத்துட்டேன். அட்லீஸ்ட் ஒரு ரெஸ்ட் வேணும்ல, சும்மா ஒரு 15 மினிட்ஸ் படுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப 7 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 9:45க்கெலாம் வந்துட்டு 20th ஆர்டர் எடுத்துட்டேன். ஆனால் அது ஒரு கேட்குறது போனதோடையே பட்டாச்சு. அதனால வந்துட்டு இந்த கேக்கை வந்துட்டு ரொம்ப சேஃபாக பொறுமையாக எடுத்துகிட்டு போனதுலேயே 3/4 மணி நேரம் ஆச்சு. ரூமுக்கு இப்போ வந்து உட்காந்து வீடியோ எடுக்கிறேன். நாளைக்கு 11 o'clockலாம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா நாளைக்கு இன்சென்டிவ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்புறம் இன்றைக்கி வந்துட்டு முக்கியமான நாள் என்னென்னா, நான் இது வரைக்கும் பைக்குக்காக செலவு பண்ண அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 20,242. அந்த அமௌண்ட்டை அப்படியே டபுள் ஆக்கணும். எவ்வளோ செலவு பண்ணியிருக்கணும் அதை அப்படியே டபுள் ஆக்கணும்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அதை வந்துட்டு அச்சீவ் பண்ணிட்டேன். இது வரைக்கும் பைக்கு மூலயமா பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் மட்டும் தவிர்த்து நான் ஏர்ன் பண்ண மணி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 40,632. நான் அந்த அமௌண்ட்டை விட டபுள் ஆகிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா 148 என் கையில் இருக்குது. அந்த மாதிரி ஓகே. இவ்வளோ அமௌண்ட்டு எங்கன்னுலாம் நீங்கள் கேட்கலாம். அந்த எக்ஸ்பென்ஸ்லாம் வந்துட்டு நான் காமிச்சிருப்பேன்ல, அதில் சாப்பாடு இருக்குது, மற்ற ரூம் ரெண்ட்டு, வேறு எதுவும் பைக்குக்கு செலவு பண்ணது, வீட்டுக்கு எக்ஸ்பென்ஸுக்காக சென்ட் பண்ணது, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இந்த அமௌண்ட்லேருந்து எடுத்து தான் நம்ம பண்ணது. இன்னும் வச்ச அந்த டார்கெட்டில் பெண்டிங்கில் இருக்கிறது இன்னும் ஒரு 5,000 நான் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதை ரெடி பண்ணிக்கிட்டு கையில் நிற்க மாட்டேங்குது, ஓடுது பைசாலாம். எவ்வளோ எடுத்தாலுமே ஓடிட்டு இருக்குது. ஓகே, எனிவே சம்பவம் இது வந்துட்டு அச்சீவ் பண்ணியாச்சு. எல்லாம் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமா இன்றைக்கி என்னன்னு தெரில, ஈவினிங்லேருந்து பைக்கில் டிராக்டர் சவுண்டு வருது. நாளையிலேருந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வரைக்கும் இதை ஓட்டிட்டு அதுக்கப்புறம் அடுத்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணணும். அது என்னான்ட்டு அப்போ சொல்கிறேன். ஒரு சின்ன லைட்டாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். இது எத்தனையோ ரெஸ்டாரண்ட் போயிட்டுருக்கிறேன், அதே மாதிரி எத்தனையோ கஸ்டமர்கிட்டையும் போய் டெலிவரி பண்ணிகிட்ருக்கிறேன். நான் கொஞ்ச நாள் வந்துட்டு ஃபுல் டே ஓட்டுவேன், அதுக்கப்புறம் மேபி பார்ட் டைமாக ஓட்டுவேன். அந்த டைமில் ரிவ்யூ மாதிரி கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு யோசனை. ஓகே, ரிவ்யூலாம் முடிஞ்சால் கொடுக்குறேன், இல்லைன்னா அடுத்தடுத்த ஸ்டெப்பு போவோம். இதுவே வந்துட்டு நமக்கு ரொம்ப நாள், கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எத்தனை 75 டேஸ்னால் 2.5 மாதம் ஆச்சு. எனிவே இப்போ தூங்கிட்டு காலைல சீக்கிரம் இருந்துச்சு. See you.